கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பிரில்லியன்ட். அதாவது ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்க்க அமைதியா இருப்பாங்க. கோவம் ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில் இங்கேயுமே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உத்திரம், அஸ்தம் அதே மாதிரி வந்து சித்திரை இந்த 3மே இருக்கு. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ வந்து இந்த 2 நட்சத்திரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டான ஒரு நட்சத்திரம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க? அவங்க பேசுனது கரெக்ட்டா? இவங்க நம்ம கிட்ட வந்து கரெக்ட்டா தான் பேசுறாங்களா? இல்ல வந்து இவங்க நம்மள யூஸ் பண்ணிக்க வராங்களா? அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு ஒருவேளை இவங்கள ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க அந்த இடத்துல முழிச்சுப்பாங்க. இவங்க வழியிலேயே போய் இவங்களுக்கு நாமத்த போட்டுட்டு இவங்க அழகா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேலண்டான ஒரு லக்னம் தான் வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள். நீங்க கூகுள் கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு பதிலா, கன்னி ராசிக்காரங்க, லக்னக்காரர்கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயத்த கேட்டீங்க அப்படின்னா, கூகுள விட உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நெறைய குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்தி கூர்மையான ஒரு பெர்சன்ஸ் இவங்க. பொதுவா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா துறையில இருப்பாங்க, பேங்கிங் துறையில இருப்பாங்க, ஒரு மேனேஜ்மென்ட் துறையில இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்கள், எல்லாமே இவங்க ரொம்ப ஈஸியா, அசால்ட்டா அத வந்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாரி இவங்க கிட்ட ஒரு எமோஷனலா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அப்டின்னா, ஆரம்பத்துல நம்புற மாரி தான் நம்புவாங்க. ஆனா அந்த விஷயத்த நீங்க ஒரு ஓகே இவங்கள வந்து கண்ணீர் வடிச்சா இவங்க கிட்ட காரியத்த சாதிக்கலான்னு போனீங்க அப்டின்னா, 100% முடியவே முடியாது. புத்தியை புத்தியால் மட்டுமே தாக்க முடியும். அப்போ ஒரு பெர்சன் ஒரு புத்தியா இருக்காங்க, ரொம்ப அழகா கணக்கு போடுறாங்க, டெக்னிக்கலா மூவ் பண்றாங்க அப்டின்னா, இவங்க கிட்ட அதே மாரி மூவ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா இவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கலாம். இல்லைன்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கிராஸ்ப் பண்ணிட்டு அழகா உங்கள வேண்டாப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் எனர்ஜீஸ் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஏன்னா, இவங்கள யாருமே யூஸ் பண்ண முடியாது. இவங்க நெனச்சா எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு டேலண்டான பெர்சன் தான் கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள். இவங்களுக்கு கிரீன் கலர் ரொம்ப ஃபேவரைட்டா இருக்கும்.